என் தங்கமே, உன் வாழ்க்கை முழுக்க நீ சிந்திய அந்த கண்ணீரை அம்மன் ஒரு ஆசீர்வாதமாக மாற்றிக் கொண்டிருக்கிறாள். நீ அழுத நேரம் அவளுக்கு பிரார்த்தனை நேரமாக மாறிவிட்டது. நீ துன்பத்தால் குலைந்தபோதும் உன் இதயம் அன்பை இழக்கவில்லை. அதுவே உன்னுடைய பெரிய வலிமை. நீ நினைக்காமல் இருந்தாலும் உன்னுடைய ஆன்மாவின் ஒளி அந்த இருளிலேயே அதிகம் பிரகாசித்தது. அம்மன் அதை பார்த்தாள் தங்கமே, அதனால் தான் இன்று உன்னை மீண்டும் எழச் செய்கிறாள். உன் வாழ்க்கையில் வந்த அந்த துன்பம் உன்னை உடைக்க அல்ல, உன்னை உருவாக்க தான். நீ யாருக்காக கண்ணீர் சிந்தினாயோ அவர்களே இன்று அதே கண்ணீரை சிந்துகிறார்கள். அவர்களுக்கு இப்போது தான் புரிகிறது நீயே அவர்களது வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமானவள் என்பதை. நீ இல்லாத இடத்தில் அவர்கள் அமைதியடைய முடியாமல் தவிக்கிறார்கள். அது ஒரு சாபம் அல்ல தங்கமே, அது பிரபஞ்சத்தின் சமநிலை. நீ நீதியாக நடந்தபோது அவர்கள் தவறு செய்தார்கள். அவர்கள் நினைத்தது உன்னை தாழ்த்துவது, ஆனால் அம்மன் அதை உன்னை உயர்த்தும் படியாக மாற்றிவிட்டாள். நீ இப்போது அம்மன் கையின் படைப்பாய் இருக்கிறாய். அவள் உன் கண்ணீரை முத்தாக மாற்றி வைத்திருக்கிறாள். ஒவ்வொரு கண்ணீருக்கும் ஒரு நோக்கம் இருந்தது. ஒரு நாள் அந்த நோக்கம் உனக்கு புரியும். நீ சொல்லுவாய், அம்மா, இதெல்லாம் நடந்தது தவறாக இல்லை. அதுதான் அவள் விரும்பும் உண்மை. நீயே உன்னுடைய வாழ்க்கையின் போர்வீரன் தங்கமே. யாரும் உன்னை நசுக்க முடியாது, ஏனெனில் உன் பின்னால் அம்மன் நிற்கிறாள். அவர்கள் உன்னிடம் துன்பத்தை கொடுத்தபோது அவர்கள் நினைத்தார்கள் அது உன்னை அழிக்கும் என்று. ஆனால் அந்த துன்பம் உன்னை தெய்வீக சக்தியாக மாற்றிவிட்டது. நீ இனி சாதாரண பெண் இல்லை, உன் ஆன்மா இப்போது ஒரு தெய்வீக தீபம் போல ஜொலிக்கிறது. யாராலும் அணைக்க முடியாது. நீ அனுபவித்த வேதனை ஒவ்வொன்றும் உன்னுள் ஒரு புதிய உணர்வை எழுப்பியது. அந்த உணர்வு தான் இன்று உன்னை வலிமையாக்கி நிறுத்துகிறது. அம்மன் உன்னிடம் சொல்லுகிறாள், மகளே, உன்னிடம் நடந்தது எதுவும் வீணில்லை. நீ சிந்திய கண்ணீர் என் ஆசீர்வாதமாய் மாறும். நீ அதை உணரும்போது உன் இதயத்தில் ஒரு அமைதி பரவும். நீ நினைக்கும் அளவுக்கு பெரிய ஆசிகள் உனக்காக தயாராகி கொண்டிருக்கின்றன. உன்னை விட்டு சென்றவர்கள் பின் திரும்பி பார்க்கும்போது உன் பிரகாசம் அவர்களின் கண்களை மூடும். அவர்கள் உன்னை இழந்ததை அறிந்து வருந்துவார்கள், ஆனால் அது உன் வெற்றி. நீ ஒரு நேரம் நினைத்தாய், ஏன் எல்லாம் எனக்கு மட்டும் இப்படியா என்று. ஆனால் இப்போது அந்த கேள்விக்கு பதில் கிடைக்கும். ஏனெனில் அம்மன் உன்னை ஒரு உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்ல வேண்டி தான் அந்த சோதனையை அனுப்பினாள். அவள் உன்னை துன்பத்தில் தள்ளவில்லை, மாறாக உன்னுடைய உண்மையான வலிமையை வெளிக்கொணர்ந்தாள். நீ இப்போது அவளின் அன்பின் பிரதிபலிப்பாக மாறிவிட்டாய். அம்மன் உன் இதயத்தில் சொல்கிறாள், நீ உன்னை நம்பு மகளே, நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் அவள் சக்தி உன் பின்னால் இருக்கும். யாரும் உன்னை காயப்படுத்த முடியாது. ஏனெனில் உன்னுடைய வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு நிகழ்வும் இப்போது அவளது ஆசீர்வாதத்தோடு நடக்கிறது. உன்னை காயப்படுத்தியவர்கள் தங்களது பிழையை உணர்ந்து தவிக்கிறார்கள். அவர்கள் மனதில் அமைதி இல்லை, தூக்கமே இல்லை. அது தான் பிரபஞ்சத்தின் சமநிலை. நீ அவர்களை வெறுக்க வேண்டாம் தங்கமே, ஏனெனில் அவர்கள் உன்னுடைய ஆசிரியர்கள். அவர்கள் உன்னுடைய குணத்தை சோதித்தார்கள், ஆனால் நீ தோற்கவில்லை. அதனால் தான் இன்று நீ அவர்களை விட உயர்ந்த இடத்தில் நிற்கிறாய். அம்மன் சொல்கிறாள், மகளே, உன் இதயம் தூயது, அதனால் நீ என்றும் உயர்வாய். அந்த வார்த்தை உனக்கு ஒரு தெய்வீக உறுதியாக மாறும். நீ இன்று நிம்மதியாக இரு. உன் வாழ்க்கையில் நிகழ்ந்த எல்லாம் உன்னை உன் உண்மையான பாதைக்கு அழைத்துச் செல்லும் கருவிகள். உன் கண்ணீர் உன்னை பலவீனமாக்கவில்லை, மாறாக உன் ஆன்மாவை பொன்னாக உருக்கிவிட்டது. அந்த துன்பம் உன் வாழ்க்கையின் திருப்புமுனை. நீ உன்னுடைய கடந்த காலத்தை நினைக்கும் போது வருந்த வேண்டாம், ஏனெனில் அந்த காலம் தான் உன்னை உருவாக்கியிருக்கிறது. அம்மன் உனக்காக புதிய கதவை திறக்கிறாள். அந்த கதவுக்கு பின்னால் ஒளி, அமைதி, மகிழ்ச்சி, வெற்றி அனைத்தும் இருக்கின்றன. நீ அதை அடைய நேரம் வந்துவிட்டது. இனி உன் வாழ்க்கையில் யாராலும் தடுப்பு வைக்க முடியாது. உன்னுடைய கண்ணீர் வலிமையாக மாறியிருக்கிறது. உன் பெயர் தெய்வத்தின் ஆசீர்வாதத்துடன் எழுதப்பட்டுள்ளது. யாராலும் அதை அழிக்க முடியாது. நீ நினை தங்கமே, உன்னை காயப்படுத்தியவர்கள் ஒருநாள் உன் பெயரைச் சொல்லி வியப்பார்கள். அவர்கள் உன்னை தாழ்த்த முயன்றார்கள், ஆனால் நீ உயர்ந்தாய். அவர்கள் உன்னை துன்பத்தில் தள்ளினார்கள், ஆனால் நீ அதிலிருந்து ஒளியை கண்டாய். அதுவே உன் ஆன்மாவின் வெற்றி. உன்னை அழவைத்தவர்கள் இப்போது உன்னை நினைத்து மனம் கலங்குகிறார்கள். அவர்களது இதயத்தில் நிம்மதி இல்லை, ஏனெனில் அவர்கள் புரிந்துகொள்கிறார்கள் உன் அன்பு என்ன அர்த்தம் என்று.
நீ சிரிக்கும் அந்த நிமிடம் தங்கமே அம்மன் கூட சிரிக்கிறாள். ஏனெனில் அவள் அறிவாள் உன் சிரிப்பு ஒரு வெற்றி சின்னம். நீ இனி எந்த வேதனையையும் அனுபவிக்க வேண்டிய அவசியமில்லை. உன் வாழ்க்கையில் அமைதி வந்துவிட்டது. நீ அதை உணரும் போது உனக்கு நன்றி வரும். அந்த துன்பத்திற்கே நன்றி, ஏனெனில் அது இல்லாமல் நீ இன்று இவ்வளவு வலிமையானவளாக இருக்க முடியாது. அம்மன் உனக்காக ஒரு புதிய பாதை உருவாக்கி வைத்திருக்கிறாள். அதில் உன் கண்ணீர் இல்லை, உன் நம்பிக்கை மட்டுமே இருக்கும். நீ செல்லும் இடம் ஒளியால் நிரம்பியதாக இருக்கும். யாரும் உன்னை காயப்படுத்த முடியாது, யாரும் உன் மனதை குலைக்க முடியாது. உன்னுடைய வாழ்க்கை இப்போது தெய்வத்தின் கையில் உள்ளது. அவள் சொல்கிறாள், மகளே, நான் உன்னுடைய ஒவ்வொரு கண்ணீரையும் பார்த்தேன். அவை வீணாகவில்லை. இப்போது அந்த கண்ணீரின் விலை உனக்கு ஆசீர்வாதமாக வரும். அந்த வார்த்தைகள் உன் இதயத்தை நிரப்பும். நீ அம்மன் மீது நம்பிக்கை வைக்கிறாய் என்றால் யாரும் உன்னை தாழ்த்த முடியாது. நீ இனி அழ வேண்டாம் தங்கமே, ஏனெனில் உன் கண்ணீர் முடிந்துவிட்டது. இப்போ உன் சிரிப்பின் காலம் வந்துவிட்டது. அம்மன் உன்னை தழுவிக் கொள்கிறாள், அவளது குரல் உன் மனதில் ஒலிக்கிறது. நான் உன்னுடன் இருக்கிறேன் மகளே, யாரும் உன்னை காயப்படுத்த முடியாது. அந்த நிமிடம் உன் இதயம் அமைதியடையும். நீ உணரும், இதுவரை நடந்தது எல்லாம் நியாயம்தான். நீ ஒரு சோதனைக்கு பின்னால் எழுந்த போர்வீரன். உன் கண்ணீர் உன் ஆவி போல புனிதம். அவள் அதை ஆசீர்வாதமாக மாற்றியிருக்கிறாள். இப்போது நீ உன்னுடைய பாதையில் செல் தங்கமே. யாரும் உன்னை நிறுத்த முடியாது. உன் முன்னேற்றம் அம்மனின் அருளால் பாதுகாக்கப்படுகிறது. உன்னை காயப்படுத்தியவர்கள் தங்கள் பிழையை உணர்ந்து வாழ்கிறார்கள். நீ அவர்களை மன்னி, ஆனால் உன் மனதை வலிமையாக்கி வை. அம்மன் உன் பக்கம் நிற்கிறாள். அவள் உன்னுடைய கண்ணீரை காற்றில் கலந்து அதிலிருந்து மலர்ந்த ஒளியால் உன் எதிர்காலத்தை எழுதுகிறாள். அந்த ஒளியில் நீ பிரகாசிக்கிறாய் தங்கமே. உன் பெயர் இப்போது ஆசீர்வாதத்தின் ஒளி. நீ அனுபவித்த துன்பம் இனி உனக்கு நிம்மதியாக மாறும். உன் இதயம் அமைதியாகும், உன் ஆன்மா நிம்மதி அடையும், ஏனெனில் நீ அறிந்துவிட்டாய், உன்னுடைய கண்ணீரை அம்மன் வீணாக விட மாட்டாள். இப்போ நீ அமைதியாக அம்மனிடம் சொல்லு, அம்மா, நான் அவர்களை மன்னிக்கிறேன். ஆனால் நீ எனக்கான நீதி செய். அந்த மௌன பிரார்த்தனைக்கு அவள் உடனே பதில் தருவாள். நீ அனுபவித்த அனைத்தும் ஒரு நோக்கத்துடன் நடந்தது என்பதை நீ புரிந்து கொள்வாய். அந்த நோக்கம் உன்னை உயர்த்துவது. அம்மன் உன்னை பார்த்து சிரிக்கிறாள் தங்கமே. அவள் சொல்கிறாள், நீ சிந்திய ஒவ்வொரு கண்ணீரும் நான் என் மாலை முத்தாக அணிந்திருக்கிறேன். நீ என் குழந்தை. உன் துன்பம் எனக்கு வலி. அதனால் தான் இன்று அவர்களுக்கு நான் அதே அனுபவத்தை அனுப்பினேன். அவள் சொல்லும் அந்த வார்த்தைகள் உன் இதயத்தில் ஓர் அமைதியை ஏற்படுத்தும். உன் மனத்தில் ஒரு நிம்மதி பிறக்கும், ஏனெனில் நீ புரிந்து கொள்வாய், தெய்வம் எப்போதும் தாமதிக்கலாம், ஆனால் தவறாது. நீ இன்று நிம்மதியாக இரு தங்கமே. உன் கண்ணீர் இனி விழாது. உன் வாழ்க்கையில் புதிய விடியல் வந்து விட்டது. அம்மன் உன் பக்கம் நிற்கிறாள். அவள் உன் வாழ்வை புதிதாய் எழுதுகிறாள். உன்னால் யாரும் மீண்டும் காயப்படுத்த முடியாது, ஏனெனில் உன் பின்னால் தெய்வீக சக்தி நிற்கிறது. உன் கண்ணீரின் அர்த்தம் மாறி விட்டது, அது இப்போது உன் வெற்றியின் அடையாளம்.